இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கேக் வெட்டி கொண்டாடும் இந்த கேடுகட்ட செருக்கி யார் என்பதை குறித்து நாம் கண்டிப்பாக பேச வேண்டும். இந்த வீடியோவானது ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ல எல்லார்ட்டையும் வந்து சேர்ந்திருக்கோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்ட இந்த கலாச்சாரம், இந்த கேடுகட்ட இந்த தன்மையை இவர்கள் யார் என்பதை நமது ஊடகம் மூலமாக தோலுரித்து காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தப்பு பண்ணா அங்க வருகின்ற அந்த ரயில்களுக்கு கடுமையான ஒரு குளறுபடி ஏற்படும், ஒருவேளை விபத்து கூட ஏற்படலாம். அது போல ஒரு வங்கி மேலாளர் அந்த வங்கியில வந்து தவறு செய்தால் அந்த வங்கியுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணும், முற்றிலுமாக என்ன பண்ணும், தடைபடும். அது போல குளறுபடி அடையும். அது போல பாத்தீங்கன்னா இன்னும் சில நிறுவனங்களின் தலைவர்கள் தவறு செய்தால் அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி தடைபடும், அதுபோல வீழ்ச்சி பாதைக்கு செல்லும். ஆனால் ஒரு ஆசிரியன் என்பவன் எந்த தவறும் செய்ய வேண்டியதில்லை. தனது கடமையை செய்ய தவறினாலே, ஒருவேளை தனது கடமையை செய்வதிலிருந்து தவறினாலே, தவறான விஷயங்களில் தலையிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சமூகமே, இந்த சமுதாயமே முற்றிலுமாக சீர்குலைந்து போகும். அப்படி ஒரு தவறை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வருகின்ற இந்த நபர் செய்திருக்கார். இவர்கள் யார் அப்படின்னா, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை சேர்ந்த சாயர்புரத்தில் உள்ள போப்ஸ் கலை அறிவியல் கல்லூரியில வேலை பார்க்கிறவங்க. இவங்க பேர் என்னன்னா டாக்டர் டி தனசீலி, MA MPhil PhD, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா February 2019 ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஃபசர், ஒரு கல்லூரியின் பேராசிரியை, உதவி பேராசிரியர் இருக்கிறவங்க எவ்வளவு கேடுகட்ட நிலைமையில அவன் கூட இருக்கவும் பாருங்க. இவன் ஒரு டிரைவர், அந்த கல்லூரியில வேலை செய்யற ஒரு கேடுகட்ட ஒரு பய. இவங்க வந்து வர்றதே பாத்தீங்கன்னா இது போன்ற யாராவது கிடைக்க மாட்டாங்க சொல்லி பண்றாங்க, வலை வீசி அலையிறானுங்க. இந்த மனுஷன் கூட இவன் கூட வந்து தனியான ரிலேஷன்ஷிப் போன இருந்துச்சுன்னா நாசமா போ, அதை பற்றி யாருமே கேட்கல. 4 செவத்துக்குள்ள என்னன்னு தப்பு பண்ணிட்டு போ, உன்னை பற்றி கேட்கவே இல்லை. அப்படி ஒரு கேடுகட்ட நிலைமை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல, இந்தியா ஃபுல்லா இருக்குது. அது யாரும் கேட்க முடியாது. தனிப்பட்ட விருப்பம் எவன் கூட வேணாலும் போய் எப்படி போட்டோம். ஆனா அதே சமயத்துல ஒரு கல்லூரியின் உதவி பேராசிரியர் என்ற நிலைமையில் இருக்கின்ற இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அங்கு படிக்கின்ற சில மாணவிகளை ஒரு கான்பரன்ஸ்க்கு என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க. இந்த கேடுகிட்ட இந்த நாய் இவனும் பாத்தீங்கன்னா ஒரு எச்சப்பைய இவனும் போயிருக்கான். அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பர்த்டேயா, இந்த நாய்க்கு பிறந்த நாளா. இந்த நாய்க்கு பிறந்த நாளுக்கு இந்த நாய் வந்து என்ன பண்ணிருக்கு, கேக் வாங்கிட்டு போய் கட் பண்ணி அந்த பிள்ளைங்களை பார்க்க வச்சு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட வச்சிருக்காங்க. வாயில ஊட்டி விடுறாங்க பாருங்க, எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அதாவது ஒரு ரோல் மாடல், ஒரு ஒரு டீச்சருங்கிறவங்க, ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அந்த பிள்ளைங்க முன்னால இவ்வளவு கேடுகட்ட ஒரு விஷயத்தை செய்யற, எவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்யறாங்க பாருங்க. இந்த ஒரு கேடுகட்ட இந்த பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த பொம்பளை மேல இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க. மிகுந்த வேதனையான ஒரு விஷயம், மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். உடனடியாக அந்த பெண்ணை பதவி நீக்கம் செய்து அந்த குறிப்பிட்ட அந்த பையன் மேலும் பாத்தீங்கன்னா காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கிறது செய்து இருவரும் உடனடியாக பணி நீக்கம் செய்து இது போன்ற தவறுகள் இனிமேல் எந்த இன்ஸ்டிடியூஷன் நடக்காத ஒன்றும் பார்த்துக்கணும். இந்த கல்வி நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பணிபுரிகின்ற டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல எங்கேயாவது வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனா வயதானவர்கள் தான் என்ன பண்ண போகணும். இவெல்லாம் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, கேளுக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பெரிய பெரிய கண்ணாடியை போட்டு மூஞ்ச மோரையும் பாருங்க நாய். இவனெல்லாம் எதுக்கு டிரைவரா? இதே மாதிரிதான் நிறைய ஸ்கூல்ஸ்லயும் என்ன பண்ணிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் டிரைவரா போட்டு இவங்களுக்கு வேலையே பாத்தீங்கன்னா அங்க வருகின்ற வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பாவி பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா மூளை செலவை செய்து தங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க என்ன பண்றாங்க, சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வெளியில் தெரியும் பொழுது நிச்சயமாக நமது கல்வி நிலையங்களுக்கு கடுமையான அவப்பெயரை ஏற்படுத்தும். எனவே தற்போது இருக்கின்ற நிர்வாகம் உடனடியாக இந்த பேராசிரியை என்ற பெயரில் அழைகின்ற இந்த கேடுகட்ட பெண்மணியை உடனடியாக பணியிட நீக்கம் செய்து, அதுபோல அந்த கேடுகட்ட செயலில் ஈடுபட்ட அந்த ஓட்டுநரையும் உடனடியாக காவல்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி எந்த வகையிலும் பாத்தீங்கன்னா இது போன்ற இளைஞர் யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவரா போடாம ரிட்டையர்ட் ஆனவங்களை டிரைவரா போட்டு அதை மானிட்டர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற ஹெட்ஸ் வந்து செய்யணும். இதை வந்து போர்க்கால அடிப்படையில செய்யணும். இப்படி செய்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் நடைபெற இருக்கின்ற தவறுகள் தடுக்கப்படும். இதே உடனடியாக செய்து நமது கல்வி நிலையங்களை, நமது கல்வி நிலையங்களுக்கு படிக்க வருகின்ற அனைத்து பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.